நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பிபிஎல் 39th மேட்ச் சிட்னி சிக்ஸர்ஸ் விசிட் பெர்த் ஸ்காச்சர்ஸ். ரொம்பவுமே ஒரு முக்கியமான மேட்ச் தான். ஸோ எதுக்காண்டி முக்கியமான மேட்ச்னால் இந்த ரெண்டு டீமில் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க டாப்பில் போய் சப்போஸ் குவாலிஃபயரில் லாஸ் ஆனால் கூட இன்னொரு சான்ஸுன்றது கிடைக்கும். அப்படி செகண்ட் பிளேஸ் இந்த மேட்ச்சில் வந்து லாஸ் பண்ணுறவங்க அடுத்த மேட்ச்சில் குவாலிஃபயரில் தோற்று போயிட்டாங்கன்னா அப்படியே வெளியே போகிற மாதிரி இருக்கும். ஜெயிச்சு போகிற மாதிரி ஒரு எப்படி சொல்கிறதுனா ஐபிஎல் மாதிரி தான். ஃபஸ்ட்டு டாப்பில் முடிக்கிற ரெண்டு டீமுக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஒரு சான்ஸ் கிடைக்கும். அந்த பேஸ் தான் யார் இவங்க ரெண்டு பேரில் வின் பண்ணுறாங்களோ அவங்க டாப் 2ல் ஃபினிஷ் பண்ணலாம். அவங்க எக்ஸ்ட்ரா சான்ஸ்ன்றது கிடைக்கும். அட்வான்டேஜ்னு பார்க்குறப்போ பெர்த் ஸ்காச்சர்ஸ்க்கு வந்து அதிகமாகவே இருக்கும். ஏன்னா பெர்த் ஸ்டேடியமில் நடக்கக்கூடிய மோஸ்ட் ஆஃப் த 90% மேட்சை வந்து அவங்க ஜெயிச்சிருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி தான் அவங்களோட டீமே வந்து அவங்க இத்தனை வருஷமாக கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு மேலே அவங்க வந்து செட் பண்ணி வச்சுருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் 5 தரமான பேசர்ஸோடு தான் அவங்க டீமே வந்து செட் பண்ணியிருக்காங்க. அது காரணம் என்னென்னா பெர்த்தோட அந்த விக்கெட்டு தான். மோஸ்ட்லி அவங்க ஒரு மினிமம் 4-5 மேட்ச் வந்து ஒரு சீசனுக்கு ஆடுறாங்க. அதுக்கு அட்வான்டேஜாக வந்து பயன்படுத்திக்கிறாங்க. 90% ஆஃப் மேட்சஸை வந்து இங்கே ஜெயிச்சிருக்காங்க. இந்த மேட்ச் வந்து 16 ஜனவரி. ஸோ 2:10 வந்து மேட்ச் ஸ்டார்ட் ஆகும். ஸோ முன்னாடி எல்லா மேட்சஸுமே 1:45, பெர்த்தில் நடக்கூடிய மேட்ச் மட்டும் உங்களுக்கு 3:45 2:10 வந்து ஸ்டார்ட் ஆகும். அது காரணம் என்னென்னா ஆஸ்திரேலியனுக்குள்ளேயே வந்து பெர்த்தில் வேறு டைமிங்கு, அடிலைட்டு சிட்னியில் வந்து வேறு டைமிங். ஸோ அந்த நாடே வந்து ஒரு வித்தியாசமான நாடு தான். ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு 5 மணி நேரம் ஆகும். இங்கே இருக்க டைம் வந்து அங்கே போனக்கப்புறம் ரிவர்ஸில் வரும். இந்த மாதிரி ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் பெர்த்தில் வந்து டைமிங்கிறது 2:10 வந்து மேட்சை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. டோட்டல் மேட்சஸ் 34 நடந்திருக்கு. 34 மேட்ச் நடந்திருக்கு. ஃபஸ்ட் பேட் டீம் 18, செகண்ட் பேட் டீம் 16. ஓவரால் இந்த பிச்சை நம்ம எப்படி வந்து பார்க்கலாம் அப்படின்னா, ஓரளவுக்கு மீடியம் பேசர்ஸ், மிடில் ஆர்டர் பேட்டர்ஸ்ன்னு நம்ம எடுத்துகிட்டு போகிறது பர்ஃபெக்டாக இருக்கும் இந்த கிரவுண்டுக்கு. மோஸ்ட்லி அப்படி தான் நடந்திருக்கு. ஏன்னா 2 ஈக்குவலான குவாலிட்டி டீம்ஸ் ஆடுறப்போ அப்படி தான் நம்ம மேக் பண்ணணும். ஒன் சைட் டீம் மாதிரி ஒரு டம்மியான டீம் கூட எதிராக ப்ளே பண்ணால் சேஸ் பண்ணுற டீமு, பேட் பண்ணுற டீமு நம்ம எடுத்துகிட்டு போயிடலாம். ஏன்னா நம்பர் 1 பிளேஸில் இருக்க பிரிஸ்பன் ஹீட்ஸே லாஸ்ட்டாக நடந்த மேட்ச் பெர்த் ஸ்காச்சர்ஸ் கிட்ட தோற்று போயிட்டாங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ரூ டை 4 விக்கெட் எடுத்தார். லான்ஸ் மாரிஸ் எப்போயுமே 3 விக்கெட் 2 விக்கெட் 5 விக்கெட் எடுக்கக்கூடிய ஒரு பிளேயர். ஸோ அதனால் சிட்னி சிக்ஸர்ஸும் தடுமாறதுக்கான சான்ஸ் இருக்கும். அது காரணம் ஜாஸ் பிலிப்போ இருக்கட்டும், வின்சியோ இருக்கட்டும், அவங்க ஒரு சில விக்கெட்ஸில் நல்லா ஆடுவாங்க, ஒரு சில விக்கெட்ஸில் டக் அவுட் ஆயிடுவாங்க. ப்ளஸ் பெரிய அளவு டீமும் நம்ம சொல்லவே முடியாது. சிட்னி சிக்ஸர்ஸ் ஏதோ அப்படி இப்படின்னு கொஞ்சம் ஆடி வந்திருக்காங்க. ரொம்ப சாலிடான ஒரு டீமுன்னு நம்ம சொல்ல முடியாது. பட் பெர்த் ஸ்காச்சர்ஸ் தான் நம்ம வந்து அப்படி சொல்லலாம். அதையும் நம்ம பார்க்கணும். ஸோ பேட் பால் 1 ஆப் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஜிஎஸ்டி எல்லாம் நீங்கள் வந்து ப்ளே பண்ணிக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி நம்மளோட டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. பெரிய அளவில் வின்னிங்ஸ்ன்றது லாஸ்ட் 2-3 மேட்சாக கிடையாது. அந்த இந்தியா மேட்ச்சில் இருந்து நம்ம ரோஹித் சர்மா கேப்டனாக கொடுத்தோம், ஜெய்ஸ்வாலா கொடுத்துருந்தா க்ளீன் ஸ்வீப்பு. பட் லாஸ்ட் மேட்ச்சு எம்சிஜியில் நடந்த மேட்ச்சுமே நம்ம வந்து ஒரே ஒரு மிஸ்டேக் பண்ணியிருந்தோம். இந்த டாம் ராஜர்ஸ் வந்து சேசிங்கில் நல்லா ஆடுவார்னு அவருக்கு பதிலாக மார்க்கஸ் ஸ்டோயினிஸ் எடுத்திருக்கணும். மற்றபடி கரெக்டு தான். பட் நான் கெஸ் பண்ணது ஹெர்பர்ட் ஹெரிகன்ஸ் வந்து ஒரு 130 140 தான் ஆடுவாங்க. மார்க்கஸ் ஸ்டோயினிஸ்க்கு பேட்டிங் வராதுன்னு ஒரு கெஸ் பண்ணேன். பட் அது மாறிடுச்சு. ஸோ அப்படி இருந்து ஒரு சில காண்டஸ் வந்து வின் பண்ணோம். ஸோ ஃபேண்டசியில் வின்னு லாஸ் வந்து சகஜம்தான், அது பிரச்சனை இல்லை. ஸோ நம்ம வின் கொடுத்தா தொடர்ச்சியாக வின் கொடுப்போம், அது எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான். ஸோ கரெக்டான டெலகிராமாக ஜாயின் பண்ண விருப்பம் உள்ளவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஒரிஜினல் சேனல்ன்றதை செக் பண்ணி இப்போ நம்ம இந்த மேட்சுக்கான ஃபுல் ஸ்டாட்ஸ் வந்து ஃபுல் டீட்டெயிலாக வந்து நம்ம பார்த்துடலாம். பெர்த் ஸ்காச்சர்ஸோட வீக் லிங்க்குன்னு நம்ம பார்த்தோம்னா சாம் ஒயிட்மேன். ஸோ வருவார், 5 ரன்லேருந்து அதிகபட்சமாக 15 ரன்னுக்குள்ளே தான் ஆடுவார். அதேமாதிரி எஸ்கினாசி அவரும் சேம் கேட்டகரி தான். அதிகபட்சமாகவே அவர் ஒரு 20 ரன்னை தாண்டதே பெரியது தான். அதுக்கேற்ற மாதிரி இந்த சைடு இவங்க பவுலிங்குன்றதை அதிகமாக செட் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் ஹைடன் கிர் ஆட வாய்ப்புகள் இருக்கும். இன்னொன்று நீங்கள் வந்து யோசிச்சுக்கோங்க, ஸ்டீவ் ஸ்மித் வந்து கிடையாது, அவருக்கு பதிலாக டேனியல் ஹியூக்ஸ் உள்ளே வந்துடுவார். ப்ளஸ் சேஞ்சஸ்ன்னு நம்ம பார்த்தோம்னா ஜாக்சன் பேர்டு உள்ளே வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். இந்த விக்கெட்டில் எஃபெக்டிவாக பவுல் பண்ணியிருக்காரு. லாஸ்ட் சீசனில் பெர்த் ஸ்காச்சர்ஸ் விசஸ் சிட்னி சிக்ஸர்ஸ் மேட்சஸில் 3 விக்கெட்ஸ்ன்ற மாதிரி எடுத்திருக்காரு. இந்த விக்கெட் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணும் இவருக்கு. இனிஷியலாக இவங்க 2 பேருமே ஃபார்ம் அவுட்டு, சுத்தமாக பர்ஃபார்மன்ஸே எப்பயுமே கொடுத்ததில்ல. அதனால் ஜாக்சன் பேர்டு வந்தால் இவங்க ஈஸியாக வந்து அவுட் ஆகலாம். ப்ளஸ் அடுத்து இந்த 3 பேட்டர் வந்து கேமை எடுத்துகிட்டு போகலாம். இப்படி தான் மோஸ்ட்லி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதில் கோப்பர் கான்லி ஒரு ட்ரம் கார்ட் பிக்காக ஹை ரிஸ்க்காக ஏதாவது ஒரு டீமில் வந்து நீங்கள் செட் பண்ணிக்கலாம். அதே தான் வந்து ஆப்ஷனும். ஏன்னா டாப்பில் நம்ம ஒயிட்மேன் எஸ்கினாசி அவுட் ஆவாங்கன்றதை நம்ம கெஸ் பண்ணிடலாம். பட் மிடில் எடுத்துகிட்டு போவாங்க. ஏதாவது ஒரு சில டீமில் மிடில்லையும் ஃப்ளாப் ஆகும்னு தோணுச்சுன்னா ஆப்ஷனு, அதுக்கப்புறம் காப்பர் கான்லி,
ஆஸ்ட்ரேனகர்னு வந்து கொஞ்சம் யோசிக்கலாம். அப்போ ஜாக்சன் பட் கண்டிப்பாக விக்கெட்ஸை எடுப்பார். ஹைடன் கிர் ஸ்டீவ் ஒகைஃபுக்கு பதிலாக ஆடலாம். ஸோ ஜாக்சன் பட், ஸ்டீவ் ஒகைஃப், ஹைடன் பட் இந்த ஹைடன் கிர் இந்த 3 பேர்த்தில் 2 பேர் ஆடலாம். ஸோ ஹைடன் கிர் லாஸ்ட் மேட்ச் வந்தார், ஒரு விக்கெட் எடுத்தார். பட் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹைடன் கிர் இந்த கிரவுண்டுக்கு எஃபெக்டிவான ஒரு பிளேயராக நம்ம பார்க்கணும். பட் ஜாக்சன் பட் செம்மையான ஒரு எஃபெக்டிவான பிளேயரு. டெத்லேயும் போடலாம், இனிஷியலாக நல்லா பவுன்ஸ் போடுவார், விக்கெட் கிடைக்கும். ஹைடன் கிர் கட்டர்ஸ் தான் போடுவார். மேபி ஸ்டீவ் ஒகைஃபுக்கு பதிலாக ஹைடன் கிர் வரலாம். அதிகமான பேசர்ஸ் வச்சு 2 டீமுமே வந்து மூவ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். தேவைப்பட்டால் ஹென்ரிகேஸ் கூட வந்து பவுல் பண்ணலாம். பட் அவர்லாம் பவுல் பண்ணால் ஈஸியாக ஆடிடுவாங்க. பெர்த்திஸ் காச்சஸை பொறுத்தவரையே அவங்களுக்கு பவுலிங் ஆப்ஷன்ஸில் மேபி மேத்யூ கீலி தேவைப்பட்டால் காப்பர் கன்லிக்கு பதிலாக கூட எடுத்துகிட்டு வரலாம். இல்லாட்டி ஹாப்சனுக்கு பதிலாக அவங்க எடுத்துகிட்டு வரலாம். பட் அத்தனை பேசர்னு போக மாட்டாங்க. சாலிடாக 3 பேசரு. அடுத்து பார்த்தோம்னா ஆரன் ஹார்டி, நெக்ஸ்ட்டு ஆஸ்ட்ரேனகர்னு போகலாம். இல்லை ஒரு ஆப்ஷன் தேவைப்பட்டால் இன்னொரு பேசர் கூட எடுத்துகிட்டு வரலாம். அப்படி மேத் கீலி அந்த பிளேயர் வந்தார்னா அவரை கிராண்ட் லீக்கில் கேப்டன்ஷிப் பண்ண ட்ரை பண்ணுங்கள். நல்ல ரெக்கார்ட்ஸ் வச்சுருந்த பிளேயர். லான்ஸ் மாரிஸ் வரதுக்கு முன்னாடி அவரை வச்சு தான் இவங்க நல்லாவே மூவ் பண்ணிகிட்டு இருந்தாங்க பெர்த்திஸ் காச்சஸ். அப்போ விக்கெட்ஸுமே அவர் அதிகமாக எடுத்து கொடுத்தாரு. லாஸ்ட் சீசன்ஸ்லாம் நம்ம பார்த்துருக்கோம். உள்ளே வந்தார்னா கிராண்ட் லீக்ஸ் கேப்டன்ஷிப் ட்ரை பண்ணுங்கள். மற்றபடி சேஃப் ஆப்ஷன்ஸில் நம்ம இந்த 3 பேத்துக்குமே கேப்டன்ஷிப் தரலாம். அடுத்ததாக ஆரன் ஹார்டிக்கு தரலாம். இங்கீஸு பிளேயராக பிக் பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த விக்கெட் வந்து ஃபஸ்ட்டு பேட் பண்ணி ஒரு 160 ஸ்கோர் பண்ணால் கூட செகண்ட் பேட் பண்ணுற டீம் ஈஸியாக சேஸ் பண்ணுறது பத்து மட்டும்தான் அதை பண்ணியிருக்காங்க. மற்ற எல்லா டீம்ஸுமே வந்து விக்கெட்ஸை கொடுத்து அவுட் ஆகிருக்கிறதையும் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ எப்படி பார்த்தாலுமே ஃபஸ்ட்டு பவுல் பண்ணாலும் சரி, செகண்ட் பவுல் பண்ணாலும் சரி, மீடியம் ஃபேஸர்ஸ்க்கு அதிகமான சப்போர்ட்டுன்றது கிடைக்கும். அதில் சானா பட் இங்கே நிறைய ரெக்கார்ட்ஸ் வச்சுருக்காரு. எட்வர்ட்ஸு எப்படியாவது விக்கெட் எடுத்துறாரு ஒரு மேட்ச். ஹைடன் கிர் வந்தால் கிட்டத்தட்ட 5 பேசர்ஸ் வந்துடுவாங்க. அப்போது டோட் முர்ஃபி அப்படி இல்லாட்டி ஸ்டீவ் ஒகைஃப் பவுலிங் போடாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். ஏதாவது ஒரு ஓவர் வந்தால் வீசலாம். அதே இந்த சைடு டாப்பில் இந்த 3 பிளேயருமேவும் இந்த கிரவுண்டில் பெர்ஃபார்மன்ஸே பண்ண கிடையாது. ஸோ ஹெட் டு ஹெட் ஓரளவுக்கு ஆடி இருந்தாலும் அந்த மேட்சஸ் எல்லாமே எஸ்சிஜியில் நடந்த மேட்சஸ். இங்கே நடந்த எல்லா மேட்சஸ்லுமே ஃப்ளாப்பு தான் இருக்காங்க 3 பேரும். மிடில் ஆர்டரில் ஹென்ரிகேஸும், அதுக்கப்புறமா ஜார்டன் சில்க்கு, எட்வர்ட்ஸு, ஹைடன் கிர் இவங்க தான் ஏதாவது கொண்டு போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். ஏன்னா அந்தளவுக்கு மோசமாக தான் பேட் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட்டு மேட்ச்லேயே பார்த்தீங்கன்னா பெர்த்திஸ் காச்சஸ்க்கு எதிராக பிரிஸ்பேன் ஹீட்ஸ் ஆடுறப்போ ஜாஸ் ப்ரௌன் ஒரு 30 ரன்னுக்கு மேலே அடித்த மாதிரி இருந்திருக்கும். பட் அவருக்கு முன்னாடியே ஒரு கேட்சாக ட்ராப் பண்ணாங்க. அப்படி இல்லாட்டி அவர் அந்த ரன்னே போயிருக்க மாட்டார். அதே மாதிரி மேத்யூ ஷாட்டுமே வந்து ஒவ்வொரு டைம் வந்து ஸ்கோர் பண்ணுறப்பையும் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா அவருக்குமே கேட்சஸ்ன்றதை ட்ராப் பண்ணியிருப்பாங்க. ஒரு லைஃப் கிடச்சக்கப்புறம் வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. பட் ஓவரால் பர்ஃபெக்டாக பார்த்தோம்னா மிடில் ஆர்டருக்கு தான் வந்து கேம்ன்றது நின்றுருக்கு மீடியம் ஃபேஸர்ஸ்க்கு. ஸோ அப்படி நீங்கள் டீம் செட் பண்ணிங்கன்னா மீடியம் ஃபேஸர்ஸ்க்குள்ளே கேப்டன் கொடுத்துக்குங்க. மிடில் ஆர்டரில் கண்டிப்பாக ஈவன்ஸு, அடுத்து ஜார்டன் சில்க்குன்னு பேட்டிங்கில் யாராவது ஓரளவுக்கு நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்கன்னா இவங்களுக்கு இடையில கேப்டன் கொடுக்குறது ஒரு பெட்டர் ஆப்ஷன். எட்வர்ட்ஸாக மஸ்ட்டாக பிக் பண்ணிக்கோங்க. யார் மீடியம் பேஸ் போடுவாங்களோ ஹென்ரிகேஸை தவிர்த்து மற்ற எல்லாத்தையுமே முடிஞ்ச அளவுக்கு பிக் பண்ணுறது பெட்ரு. அதேமாதிரி ஏர்லியாக விக்கெட்ஸ் போயிடும் அப்படின்னா அவங்க 2 பேத்துக்கு பதிலாக நீங்கள் ஹென்ரிகேஸ் எடுக்கிறது கூட நல்ல ஆப்ஷன் தான். டேனியல் ஹியூக்ஸை சேசிங்கில் எடுத்துக்கோங்க, ஹென்ரிகேஸை ஃபஸ்ட்டு பேட் பண்ணுறப்ப எடுத்துக்கோங்க. ஒர்த்தபுளான ஒரு பிளேயராக இருப்பார், லோ பர்சன்டேஜ் பிளேயராகவே இருப்பார். ஜிஎல்ஸ்க்கு கேப்டனாக ஈவன்ஸு, ஜார்டன் சில்க் மிடில் ஆர்டரில் ட்ரை பண்ணலாம். மற்றபடி நம்ம யாரை வேணால் மீடியம் பேஸஸை கேப்டனாக மாற்றி போடலாம். ஸோ இந்த இனிஷியலாக பேட் பண்ணக்கூடிய டாப் ஆர்டர் பேட்டர்ஸ் அந்த 1 டவுனுக்கு முன்னாடி 1 டவுன் கூட ஓரளவுக்கு ஸ்டாண்டர்டாக இருக்கக்கூடிய ஆரன் ஹார்டி, அடுத்து பார்த்தோம்னா டேனியல் ஹியூஸ் சேசிங்கில் நல்லா ஆடுவார். பட் ஃபஸ்ட் பேட்டிங்கில் அவருமே ஃப்ளாப் ஆவார். அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இந்த 3 பேர் அடுத்து இங்கே இருக்கக்கூட 3 பிளேயரை முடிஞ்ச அளவுக்கு இந்த டீம்ஸில் ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை பேட்டிங் ட்ராக் இருக்குன்னு ஒரு டீம் செட் பண்ணிங்கன்னா டாப்பில் பிளேயர்ஸை எடுத்துக்கோங்க. மற்றபடி பார்த்தோம்னா மீடியம் ஃபேஸஸ் ப்ளஸ் மிடில் ஆர்டர் பேட்டர்ஸ்னு நம்ம டீமை செட் பண்ணி கேப்டன் வைஸ் கேப்டனாக மாற்றி கொடுக்குறது பெட்டராக இருக்கும். இதில் சானா பட்டு இந்த விக்கெட்டுக்கு நல்லாவே, ஏன்னா அவர் போடுற பவுன்ஸுன்றது தெரியும், அவர் வீசின ஒரு பவுன்ஸ்னால் என்ன ஆச்சுன்றது தெரியும். ஸோ பெர்த்திஸ் ஸ்டேடியத்தில் அவர் வீசுகிற பவுன்ஸுன்றது ரொம்பவுமே வந்து நல்லா ஒரு லென்த்தில் வரும். கண்டிப்பாக கஷ்டப்படுவாங்க பேட்டர்ஸு. ஏன்னா அந்தளவுக்கு வந்து பவுன்ஸில் ஒரு பெயர் பெற்ற ஒரு பிளேயர் தான் அவர். இந்த விக்கெட்டை பயன்படுத்திப்பார். சேம் லான்ஸ் மோரிஸ். ஸோ இவங்க 2 பேர் காம்பினேஷனில் கூட கேப்டன் கேப்டனாக நீங்கள் தரலாம். ஸோ அவர்களுக்குமே வந்து ஒர்த்தபிள் தான். ஆண்ட்ரூ டை இந்த சீசனில் என்ன நடந்திருக்குன்னா ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறப்போ அவர் அதிக விக்கெட் எடுக்கிறாரோ இல்லையோ, செகண்ட் பவுல் பண்ணுறப்போ அதிக விக்கெட்ஸை எடுத்திருக்காரு. அதேமாரி ஜேசன் பென்டாஃப் என்னென்னா செகண்ட் பவுல் பண்ணுறப்போ அதிக விக்கெட் எடுப்பார்னு நம்ம எதிர்பார்த்தா இவர் தான் ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறப்போ அதிக விக்கெட்டுன்றது எடுத்திருக்காரு. அதையும் வந்து கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க.
பென் டார்வஸ். ஸோ விக்கெட்ஸுன்றது குறைஞ்சிருக்கு, ஒரு விக்கெட் தான் எடுக்கிறாரு, அதுக்கு மேலே எடுக்க முடியல. அது காரணம் சான் ஆபட், எட்வர்ட்ஸ்னு வேறவங்க விக்கெட்ஸ் எடுத்துகிட்டு போகிறாங்க. ஸோ டீமை செட் பண்ணுறப்போ ஒரு 160 ரன்னு அடிச்சிருந்தா கூட, 150 அடிச்சிருந்தா கூட அடிப்பாங்க அப்படின்னு கெஸ் பண்ணால் கூட, செகண்ட் பேட் பண்ணுற டீமே வந்து விக்கெட்ஸை விட்டுருவாங்க. அதிகமான விக்கெட்ஸ் போகுன்ற ஒரு கான்செப்ட்லேயே டீம் பண்ணுறதை மேக் பண்ணுங்கள், அதுவே வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ பெஸ்ட்டு கேப்டன் சாய்ஸ் ஆரன் ஹார்டி. 4 ஓவர் பவுல் பண்ணிடுவார். பேட்டிங் வந்தால் ஒரு 20 ரன்னு, ஒரு 2 கேட்ச்சு, சேஃபஸ்ட்டு ஒரு ஆப்ஷன். வைஸ் கேப்டன் சாய்ஸில் ஃபஸ்ட்டு பவுல் பண்ணால் பென் டிராஃப்டை கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். அதே இது செகண்ட் பவுல் பண்ணால் ஆண்ட்ரூ டை ட்ரை பண்ணலாம். எல்லாருமே ஆண்ட்ரூ டை ஃபஸ்ட்டு பவுல் பண்ண ட்ரை பண்ணுவாங்க, ஜேசன் பென் டார்வஸ் செகண்ட் பவுல் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. இதை மாற்றி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த 3 பேர் நல்ல ஆப்ஷன். இந்த சைடில் பார்த்தோம்னா உங்களுக்கு எட்வர்ட்ஸ் ஒரு பெட்டர் ஆப்ஷன் தான். ஒரு 10-15 ரன் வந்து ஸ்கோர் பண்ண முடியும். மினிமம் ஒரு விக்கெட் எப்படினாலும் எடுத்துடுறாரு, அந்த அளவுக்கு வந்து ஓகேன்னு சொல்லலாம். சான் ஆபட் செகண்ட் பவுல் பண்ணுறப்போ சான் ஆபட் அதிக விக்கெட்ஸ் வந்து இந்த சீசனில் எடுத்திருக்காரு. ஸோ சான் ஆபட் செகண்ட் பவுல் பண்ணுறப்போ ட்ரை பண்ணி பாருங்கள். ஹை ரிஸ்க்காக கிராண்ட் லீக்ஸில் ட்ரை பண்ணுறவங்க லான்ஸ் மாரிஸு, அதுக்கப்புறம் ஜாக்சன் பர்டர், ஹைடன் கிரு, பென் டார்வஸ், இந்த மாதிரி மீடியம் ஃபேஸஸ் கேப்டன் ஸ்கோர் கொடுங்க. ஸ்பின்னர் ஸ்டீவ் ஓகைஃபு, டோன் முர்ஃபி, ஆஸ்டன் எகர் இவங்கெல்லாம் வந்து கொஞ்சம் குறைச்சிக்கிறது பெட்டராக இருக்கும். ஸோ ஆஷன் நகர் இப்போதைக்கு ஃபார்மில் இருக்கார், விக்கெட்ஸுன்றது எடுத்துடுறாரு எந்த கிரவுண்டாக இருந்தாலும். ஃபார்ம் பேஸில் போனோம், மீடியம் ஃபேஸில் லோ பர்சன்டேஜ் வேணாம்னு நினச்சிங்கன்னா ஆஷன் நகரை ஒரு சில டீம்ஸில் வந்து ட்ரை பண்ணிக்கோங்க. ஸோ அதே மாதிரி இந்த ஈவெண்ட்ஸு, ஜார்டன்ஸுக்கு இவங்கெல்லாம் மஸ்ட்டாக வந்து டீமில் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ ஸ்டாட்ஸ்ன்றதை பாவம். எஸ்கினாசி 2 மேட்ச் ஆடியிருக்காரு ஹெட்டுஹெட்டில் 70. அவரோட ஹோம் கிரவுண்ட்லேயே 6 மேட்ச்சில் வெறும் 16 ரன் தான் ஆவரேஜ். அவர்னாலே இந்த கிரவுண்டில் சரியாக ஆட முடியலை. அந்த அளவுக்கு அவர் கிடச்ச சான்ஸ் எல்லாமே பயன்படுத்தலை. சாம் ஒயிட்மேனு ஸோ கிட்டத்தட்ட ஒரு 8-9 வருஷத்துக்கு முன்னாடி பெர்த் ஸ்காச்சர்ஸ் டீமில் இருந்த ஒரு பிளேயர் இப்போயுமே பெர்த் ஸ்காச்சர்ஸில் இருக்கார். அப்போ எப்படி ஆடினாரோ அதே மாதிரி தான் இப்போயுமே ஆடுறாரு, எந்த ஒரு மாற்றமுமே இல்லை. பட் ஆனால் அந்த டீமில் எப்போயுமே இருக்கார். ஸோ அவரோட ரீசன்ட் ஃபார்ம் இதுதான். ஹெட் வென்யூ ஷாட்ஸ்லாம் பார்த்தா கண்டிப்பாக 20க்கு மேலே இருக்குது, இல்லைன்னு சொல்லலாம். ஏன்னா அவர் ரொம்ப காலமாக ஆடிட்டுருக்கக்கூடிய ஒரு பிளேயர் தான். ஃபஸ்ட்டு பெர்த் ஸ்காச்சர்ஸ் கப் அடிக்கிறப்பே இவர் இருந்திருக்கார் அந்த டீமில், அந்தளவுக்கு. பட் ஃபார்முன்றது ரொம்ப போராக தான் இருக்குது. ஆரன் ஹார்டி 27 ரன் ஹெட்டில் ஆவரேஜ், ப்ளஸ் இந்த வென்யூவில் 41 ரன் ஆவரேஜ், ப்ளஸ் 7 விக்கெட்டுமே எடுத்திருக்காரு. ஒருத்தான கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸ். ஜாஸ் இங்கிஸ் 25 ரன் ஆவரேஜ் ஹெட்டில், வென்யூவில் 23 ரன் ஆவரேஜ். ஒருமே டீசெண்டாக ஆடக்கூடிய பிளேயர் தான். ஆனால் சம்டைம்ஸில் தொடர்ந்து மீடியம் ஃபேஸஸ் போடுறப்போ அவுட் ஆகிறதையும் நம்ம வந்து பார்த்துருக்கோம். ஈவெண்ட்ஸு ஹெட்டுகெட்டில் 4 மேட்ச்சில் 95, ஸோ வென்யூவில் 8 மேட்ச்சில் 177. சம்டைம்ஸில் அவர் பேட்டிங்கே கிடச்சது கிடையாது. ஆவரேஜ் பார்த்திங்கன்னா 60 ரன்னுக்கு மேலே வரும். ஆஸ்டன் நகர் ஹெட்டுகெட்டில் 7 விக்கெட்டு, வென்யூவில் 16 விக்கெட்டு. ஆண்ட்ரூ டை ஹெட்டுகெட்டில் 21 மேட்ச்சில் 32 விக்கெட் எடுத்திருக்காரு. வென்யூவில் 28 மேட்ச்சில் 50 விக்கெட் வந்து எடுத்திருக்காரு. ஸோ ஹையஸ்ட்டு விக்கெட் டேக்கரே இவர் தான். ஜேசன் பென் டார்வஸ் 26 மேட்ச்சில் 34 விக்கெட் எடுத்திருக்காரு. வென்யூவில் ஹெட்டுகெட்டில் 15 மேட்ச்சில் 21 விக்கெட். ஸோ 2 பேர்த்து கேப்டன் ஸ்கோர்னா கூட ட்ரை பண்ணி பாருங்கள், ஒன் சைட் டீம் ட்ரை பண்ணிங்கன்னா. லான்ஸ் மாரிஸ் வென்யூவில் 7 மேட்ச்சில் 15 விக்கெட்டும், அதில் இந்த சீசன்லேயே ஒரு 8 விக்கெட் கிட்ட வந்து எடுத்திருக்காரு இந்த கிரவுண்டில். ஜாஸ் பிலிப்பி ஹெட்டுகெட்டில் 32 ரன் ஆவரேஜ், பட் அடித்தது எல்லாமே எஸ்சிஜியில். இந்த கிரவுண்டில் எதுவுமே ஸ்கோர் பண்ணலாம். 5 மேட்ச்சில் வெறும் 40 ரன் தான். அதே மாதிரி தான் ஜேம்ஸ் வின்சியும் 4 மேட்ச்சில் வெறும் 59 ரன் தான் இந்த கிரவுண்டில். பட் வென்யூ ஓவரால் ஹெட்டுகெட் பார்த்தோம்னா 40. டேனியல் ஹியூக்ஸ் ஹெட்டுகெட்டில் 29, இந்த வென்யூவில் 3 மேட்ச்சில் 85 தான். மேபி செகண்ட் பேட் பண்ணால் ட்ரை பண்ணி பாருங்கள், ஓரளவுக்கு சேசிங் எடுத்துகிட்டு போகக்கூடிய ஒரு பிளேயர். ஜார்டன் சில்க்கு ஹெட்டுகெட்லேயும் 30, ஸோ வென்யூவில் 110. பட் இருந்தாலும் அந்த இனிஷியல் பவுன்ஸுன்றதை காப்பாற்றி மிடில் வரக்கூடிய பிளேயர்ன்றதுனால ஒரு ட்ரம்ப் கார்டு பிக்காக நம்ம பார்க்கலாம். ஹைடன் கிரு 9 மேட்ச்சில் 11 விக்கெட்டும், வென்யூவில் 3 மேட்ச் ஆடி 1 விக்கெட் தான் எடுத்திருக்காரு. சான் ஆபட் ஹெட்டுகெட்டில் 26 விக்கெட்டும், வென்யூவில் 4 மேட்ச்சில் 8 விக்கெட் எடுத்திருக்காரு. பென் டார்வஸ் 15 விக்கெட்டும், வென்யூவில் 3 விக்கெட் தான். ஓவரால் ஸ்டாட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெர்த் ஸ்காச்சர்ஸோட பிளேயர்ஸ் தான் அதிகமாக இருக்கும். பட் சிட்னி சிக்ஸர்ஸோட மீடியம் ஃபேஸ் ஆல்ரவுண்டர்ஸ், மீடியம் ஃபேஸர்ஸை வந்து மோஸ்ட்லி எடுத்துக்கோங்க. ஸோ டீம் பார்ப்போம், முடிஞ்ச அளவுக்கு அந்த ஸ்டாட்ஸ் வச்சு தான் எடுத்திருக்கேன். சேஃபாக போகணுன்னு நினைக்கிறவங்க வின்சி, ஜாஸ் பிலிப்பியோவை எடுத்துக்கோங்க, அவ்வளோதான். மற்றபடி நான் நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த பிச்சு ப்ளஸ் எவ்வளோ ரிஸ்க் எடுக்க முடியுமோ அப்படி தான் வந்து செட் பண்ணியிருக்கேன் டீமை. இருக்க எல்லா மீடியம் ஃபேஸர்ஸையுமே வந்து எடுத்திருக்கேன். சேஃபாக கேப்டன்ஷன் கொடுத்துருக்கேன். இதில் நீங்கள் பென் டிராஃப்ட்டு, அதுக்கப்புறம் லான்ஸ் மாரிஸு, ஆண்ட்ரூ டை, சான் ஆபட் யாருக்கு வேணால் மாற்றி கிராண்ட் லீக்ஸில் கொடுத்துக்கோங்க. ஃபேப்ரவுன் ஆப்பில் ஜிஎஸ்டி எல்லாம் ப்ளே பண்ணலாம். இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. 2K ஆஃபரோட பயன்படுத்திங்க. இந்த வீடியோ பற்றி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி
டெலகிராம் ஜாயின் பண்ணிக்கோங்க, டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு வீடியோ வந்து 3rd T20 மேட்ச் இந்தியா விசிஸ் ஆப்கானிஸ்தானாக இருக்கும். ஏன்னா அடுத்த பிபிஎல் மேட்ச் வந்து அது எதுவுமே கிடையாது, அது சும்மா வந்து ப்ளே பண்ண போகிறாங்க. அதனால் அதுக்கு வேண்டாம். அந்த இந்தியா விசஸ் ஆப்கானிஸ்தான் 3rd T20 வீடியோவுக்கு அப்புறம் நம்ம ப்ளே ஆஃப்ஸ் தான் பிபிஎல், அதுக்கு எல்லாமே நம்ம வீடியோ வந்து போஸ்ட் பண்ணிடுவோம்.